தமிழன துரோகி முக்தர் அலி, தமிழன துரோகி முக்தர் அலி, அடிப்போம் அடிப்போம் செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம். தமிழன துரோகி முக்தர் அலி, காமராஜரை இழிவுபடுத்தி பேசிய முக்தர் அலி, காமராஜரை இழிவுபடுத்தி பேசிய முக்தர் அலி, செருப்பால் அடிப்போம் செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம், 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 முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம். முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம். கேடுகட்டு தமிழன துரோகி, முக்தர் அலி, கேடுகட்டு தமிழன துரோகி, முக்தர் அலி, செருப்பால் அடிப்போம் செருப்பால் அடிப்போம், முக்தர் அலியை செருப்பால் அடிப்போம், அடிப்போம் 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 அடிப்போம். ஐயா உங்க பெயர் சொல்லுங்க. ராமதாசன், மக்கள் நல்வாழ்வு கட்சி, காமராஜர் தொண்டர்கள் முன்னணி. நாங்கள் முக்தர் அலியே காமராஜரை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசும் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலினும் கலந்து போன தலைவர்களை மறைமுகமாகவோ இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று சட்டசபையிலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இந்த முக்தர் அலி, மைக் இந்தியா 24 என்ற சேனல் வச்சிருக்க இந்த முக்தர் அலி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கருங்காலியாக இருந்து கொண்டு பெருந்தலைவரை மதிக்க வேண்டிய உலாம்பட்டும் தலைவரை இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார்கள். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபை மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர் முதலமைச்சருடைய மரபை மீறி இது மாதிரி பேசுவதை அவர் ஒன்றும் கண்டிக்கவில்லை. எனவே நாங்கள் காமராஜருடைய தொண்டர் முன்னணி சார்பாக, மக்கள் நல்வாழ்வு கட்சி சார்பாக, நெல்லை ஜெயமணி மனித கட்சி சார்பாக மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது மட்டுமல்ல, முக்தர் அலி பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முக்தர் அலி மேல் கடுமையான நடவடிக்கை எடுத்து மறைந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழிய நற்புகையும் தேடி தருவதற்கு நாங்கள் எல்லாம் ஆதரவாக வந்திருப்பதற்கு ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு கொடுக்கின்றோம். இந்த புகார் மனு மட்டுமல்ல, அவர்களை செருப்பால் அடிக்கின்ற நிகழ்ச்சியை இங்க நடத்திருக்கின்றோம். அவர் இவ்வளவு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு தொடுத்திருக்காரா? ஆமா ஐயா, காமராஜர் இந்த மாதிரி செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? அவருக்கு மரியாதையும் சூடு சொரணை இருந்திருந்தால் வெளியிலே பேசுகின்றவர்கள் காமராஜரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஏதாவது சட்ட ஒழுங்கிற்கு மாறாக இருந்தால், தைரியம் இருந்தால், அவருக்கு வக்கி இருந்தால் நீதிமன்றத்திலே பேசி அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். தமிழக அரசு மௌனம் சாதிப்பதற்கான காரணம் என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? காமராஜரை இழிவுபடுத்துவதன் மூலமாக ஏதோ கலைஞர் கருணாநிதி தான் இந்த தமிழகத்திலே முதன்மையான தலைவர் என்று கருதுவதற்காக காமராஜரை மட்டம் தட்டி பேசுவதற்கு அவர்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க என்று நான் நினைக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் கலைஞர் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யாரும் கேட்ட பொழுது பெருந்தலைவர் காமராஜர் என்று சொன்னாங்க. பெருந்தலைவர் வரலாறு முக்தாது தெரியவில்லையா? சட்டசபையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கருணாநிதி அவர்களை கேட்டுக்கின்ற பொழுது உனக்கு முக்கிய தலைவர் யார் என்று கேட்டதற்கு எங்களுடைய காமராஜர் தான் முக்கிய தலைவர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட தலைவரை இழிவுபடுத்தி பேசுவதற்கு இந்த தமிழக அரசு மிகுந்த நடவடிக்கை. ஐயா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை வர போயிட்டு இருக்கு, இஸ்லாமியர் இந்துன்றது. இப்ப முக்தார் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இது மாண்புமிகு நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம் அவர்கள் 3 முறை உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழக அரசு திசை திருப்புவதற்காக, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக, சிறுபான்மையுடைய ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் தான் இது வெற்றிக்கு காரணம் என்று இந்துக்கள் ஓட்டுகளையும் எப்படியாவது பெற்றுவிடலாம், ஆனா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை பெற முடியாது என்ற காரணத்திற்காக நீதிமன்ற உத்தரவை மீறி செய்வது கருணாநிதித்தனம் என்று நாங்கள் கருதுகிறோம். சமூக வலைத்தளங்கள்ல மறவர் நாடார் இந்த இரு சமூகத்துக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை அதை யார் உருவாக்குறதா பாக்குறீங்க? ஆமா, இதனால வரையில காங்கிரஸ்காரங்களோ மற்ற எந்த இதர கட்சிக்காரர்களோ நாம் காமராஜருடைய வழித்தோன்றர்கள் எந்த விதமான சாதி மதத்தை நாங்கள் எடுத்துக்கு செல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மதசார்பற்ற அரசு. நாங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், சமத்துவம் என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் ஒரு போட்டியை வைத்து அதை தடை செய்திருக்கின்றார்கள். இது நாங்கள் ஜாதியின் கொடுமையால் இஸ்லாமியருக்கு ஆதரவாக பார்க்கின்ற ஒரு வகையில் இந்த திமுக இருக்குது என்று நாங்கள் கருதி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் மதம் பாக்குறதா பாக்குறீங்களா?
பாஜக சார்ந்த யாராவது பேசுனாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர்ல இருந்து நிறைய பேரை கைது பண்றாங்க. பட் பொது தளத்துல உட்கார்ந்து மறைந்த ஒரு முன்னாள் தலைவரை இந்த அளவு கொச்சப்படுத்தக்கூடிய முக்தாரை ஏன் கைது பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏன் என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், மாண்பு முதலமைச்சர் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா தான், எங்க கலைஞர் கருணாநிதி தான் இந்த தமிழ்நாட்டுடைய அப்பழுக்கற்றான தலைவர் என்று நினைக்கின்றார். ஆனால் உலகத்திலேயே முதலமைச்சராக இருந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அந்த அயோக்கியத்தனத்தை புகையை மறைப்பதற்காக காமராஜரை இழிவுபடுத்துவதற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.